இந்த பாருங்க, நைட்டு படுக்கும்போது இந்த எதிர் வீட்டு ரீட்டா, அவங்க புள்ள கௌதம், இவங்க 2 பேர் வெளியே வந்து வாசலில் அந்த பக்கம் இந்த பக்கம் காவல் இருப்பாங்க, யாருன்னா வர்றாங்களான்னு. அப்படி இருக்கச்ச இந்த பக்கத்தில் மகேஸ்வரி மேலேருந்து புகையை கொட்டுவா. என்னுடைய காம்பவுண்டுக்குள்ளே புகையன்னா, அந்த புகை கொட்டுனா அந்த சிறு மூளை வந்து ஆஃப் ஆகிடும். அந்த நேரத்தில் தான் ஆளை உள்ளே விடுவாங்க. பக்கத்து வீட்டு சுலோஷினா வெளியே இருந்து ஒரு 4 பேர் கார்பெண்டர்ன்ற சாக்கில் உள்ளே வேலை செய்கிறாங்க. இந்த 3 நாளாக அந்த 4 பேரும் சுதாகர் வீட்டுக்கு அடிக்கடிக்க வருவாங்க. சுதாகர் வீட்டுக்கு மகேஸ்வரி சுதாகர் அந்த லாஸ்ட்டில் அவங்க வீட்டுக்கு அடிக்கடியே வருவாங்க. நேற்று காலில் அவங்க அடித்தது சுலோசனா உள்ளே அனுப்பி சரிதான் வலின்னு தாங்க முடியல. நேற்று நைட்டு படுக்கும்போது அடித்த அடி இது. நைட்டெல்லாம் ஒன்றும் முடியல, இங்கெல்லாம் வலி, எலும்பெல்லாம் வலி. எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள். எதில் அடித்தாங்களோ தெரியாதுங்க, எதில் அடித்தாங்களோ தெரியாது. எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள். நைட்டெல்லாம் வலிங்க, எப்படி வீங்கிருக்கு பாருங்கள். இந்த எதிர் வீட்டு ரீட்டா, அவங்க பிள்ளைங்க, அவங்க புருஷன் 24 ஹவர்ஸ் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புருஷன் வந்து வெளியே அடித்தா அதுக்கப்புறம் பொண்டாட்டி வெளியே வருவாள். பொண்டாட்டி வந்து வெளியே அடிச்சிட்டாக்கா அதுக்கப்புறம் அவள் உள்ளே போன பிறகு பிள்ளை வருவா. அப்படி இவங்க கண்ணிலேருந்து தப்பிச்சா மேலேருந்து மாடியிலேருந்து அடிப்பானுங்க. இந்த ரீட்டா எப்போ பார்த்தாலும் இப்போ வெளியே நின்று இருப்பாள். நான் இப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறா, கையில் ஊட்டி நிற்பா. இப்படி திரும்ப போது அடிப்பா. என்னத்தில் அடிப்பா உள்ள தெரியாது. ஸோ இப்போது முடியல. நேற்று கண்ணெல்லாம் இங்கெல்லாம் கண்ணெல்லாம் வீங்கிருந்தது. நேற்று காலில் அடித்து அடி கார்பெண்டரை விட்டு அடித்தா சுலுசுனா கண்ணெல்லாம் வீங்கி இருந்தது. அதை விட 20 மடங்கு ஜாஸ்தி நேற்று அடித்த அடி. இது ஆம்பளைங்க அடித்த அடி பாருங்கள், பார்க்கக்கூட முடியல எப்படி கண்ணு வீங்கியிருக்கு. இவங்க சொந்தக்காரங்க பின்னாடி இருக்காங்க. எனக்காக ஷேன்பாக்கத்துலேருந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மளிகை கடை பக்கத்தில், அந்த மளிகை கடை அவங்க வீட்டில் வந்து வாடகை வந்திருக்காங்க. அவங்களும் இந்த பூசாமி, அதாவது பீரோ கம்பெனி வச்சுருக்காங்க. இவங்களும் சொந்தக்காரங்க. இவங்க மொத்த பேரும் விரிஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. விரிஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. இந்த ரீட்டா ரவியோட அப்பா, ரவியோட தாத்தா தோலன் பேர். 1911 உள்ளே வந்தவங்க, எங்கள் வம்சத்தை அழிச்சுங்க. அதே 1911 இந்த பெருமாள், இந்த பூசாமி, அது பக்கத்தில் அந்த ரிச்சர்ட் தேவன்பு, இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. சத்தியமங்கலத்தில் போயிட்டு எங்கள் பாட்டி அவங்களுடைய அம்மா வீடு தான் அது. அதாவது எங்கள் தாத்தாக்கு மாமனார் வீடு. அப்போல்லாம் சொந்தத்துலேயே பொண்ணு எடுப்பாங்க. அப்போ சொந்தம் அழியாது. அங்கே போயிட்டு எங்கள் வம்சத்தையே அழிச்சுங்க. எங்கள் பாட்டியோட வம்சத்தையே அழிச்சுங்க. அங்கே என் பாட்டனுடைய வம்சத்தையே அழிச்சுங்க இங்கே. அது மட்டும் இல்லை, இந்த ஆனந்தன் நீலாவதியோட ஆயா சின்னம்மா தோலன், அவங்க தான் இந்த ஊரில் நாட்டாண்மை இருக்காரு முனுசாமி, அவங்களுடைய பாட்டன் முனுசாமி தான். அதாவது தாய் மாமன் யார், முனுசாமியோட அத்தை தான் இந்த ஆனந்தனுடைய அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அந்த ஆனந்தனுடைய அப்பா தான் எங்கள் அம்மாவோட சித்தப்பா புள்ள பொன்னுசாமின்னு சொல்லுவாங்க. ஸோ முத்தம் ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக
இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்க. சின்னம்மா என்றவங்க வந்து விரிஞ்சிபத்தை சேர்ந்தவங்க. முத்தன் வந்து நாராயணிப்பட்டியில் தான் முதல்ல வீடு கட்டிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு வேலை கூடன்னு குடிசை போட்டு முத்த வம்சத்தையே அழிச்சவ சின்னம்மா தோலன் பசங்க மார்கபந்து. அதாவது இப்போ இருக்கிற நாட்டாண்மை முனுசியம்மையோட அப்போ. ஸோ இவங்க இந்த 4 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பங்காளிங்க என்ற சாக்கில் சுற்றி வந்துட்டாங்க. இப்போ என்ன அடிக்க போகிறாங்க, நோட் பண்ணுங்கள், பாருங்கள். இங்கே கார்பெண்டர் வேலை செய்கிறது ஆனந்தன் நீலாவதியோட புள்ளைய பின்னாடி வீடு கட்டுறான். அவனுடைய ஆட்கள் தான் இங்கே கார்பெண்டராக வேலை செய்கிறாங்க. நேற்று காலையில் பேசுகிறாங்க அவங்க அவங்க 4 பேரும் சாவடிக்காத போகிறதில்ல. இது சாவடிக்கிறதுக்குன்னு நம்ம வந்திருக்கோம் இங்கன்னு பேசுகிறாங்க. ஒட்டு கேட்டேன், ரெக்கார்ட் பண்ணி வைங்க.